நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பான நாள். மார்ச் 8 மகா சிவராத்திரி, மாசி 25 வெள்ளிக்கிழமை. சிவபெருமானுக்கே உரிய சிறப்பான நாள். சிவபெருமானை எப்படிலாம் வழிபடணும், நம்ம வீட்டுக்கு வளமை, சந்தோஷம், ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். சிவபெருமானுடைய ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சிட்ருங்க. இன்னைக்கு இரவு 8:20க்கு மேலே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. 4 கட்ட பூஜையில் சிவன் கோவிலுக்கு போய் கலந்துக்கோங்க. இன்னைக்கு முழுவதும் சமைத்த உணவு எடுத்துக்க வேண்டாம். பழங்கள், பால் இதெல்லாம் சாப்பிடுங்க. அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப மாற்றம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் விரதம் இருக்கும்போது முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய நினைவில் இருங்க. நம்ம முழுக்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். மேலும் நம்ம இன்னும் சிறப்பாக நம்ம வீட்டிலேயே எப்படி சிவபெருமானை பூஜை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் வில்வ இலையை போட்டுக்கோங்க. அந்த வில்வ இலையை எடுத்து பூஜை பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி சொல்லி பூஜை பண்ணுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 108 முறை சொல்லுங்க. இது ரொம்ப எளிமையானது, சுலபமானது, மிக சக்தி வாய்ந்தது. இந்த பூஜை நம்ம சிறப்பாக தொடர்ந்து நம்ம வீட்டில் நம்ம செய்யும்போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, சந்தோஷம், அன்பு, குழந்தைங்களுடைய கல்வித்திறன் இது எல்லாமே மேம்படும். இதற்காக தானே நம்ம ஆசைப்படுறோம். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றது, சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் வில்வ இலையை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் என்ன பண்ணணும், நம்ம சிவபுராணம், பெரிய புராணம், திருவாசகம் இந்த மாதிரி நல்ல நல்ல நூல்கள், கடவுள் சம்பந்தப்பட்ட நூல்கள் அதெல்லாம் எடுத்து பாராயணம் பண்ணி நம்ம படிக்கணும். அப்போ சிவபெருமானையே முழுக்க முழுக்க நினச்சி நம்ம படிக்கும்போது நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய உடலும் தூய்மையாகும். முழுவதுமாக நம்ம சிவார்ப்பணம் பண்ணிடணும். அப்போது நம்ம யாரு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள நம்மளால உணர முடியும். மேலும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சிவராத்திரினா முழிச்சிருக்கணும், கண் விழிச்சு இருக்கணும். அப்ப நான் ஏதாவது படம் பார்க்கலாமா, பாட்டு பாடலாமா, இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், தூங்கிடலாம். அட்லீஸ்ட் நைட்டு 12:30 மணி வரைக்குமாவது முழிச்சிருங்க. சிவபெருமானுடைய நாமங்களை உச்சரிச்சுட்டே இருங்க. மந்திரங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்கு, திருவாசகம், தேவாரம், பெரிய புராணம், சிவபுராணம் இந்த மாதிரி நல்ல நூல்கள்லாம் எடுத்து நீங்கள் படிங்க. உங்களுக்கு நன்மைகள் பல மடங்கு உங்களை தேடி வரும். மேலும் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம சாமி கும்பிடணும், எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னா, சிவபெருமான் இருப்பாங்க, லிங்கம் இருக்கும். சிவன் கோவிலுக்கு நீங்கள் போவீங்க. அதற்கு நேர பின்னாடி எதிர்ப்புறமா பின்புறமா இருக்கக்கூடிய லிங்கோத்பவர், மேலே பிரம்மா, கீழே விஷ்ணு இருப்பாங்க. அப்போ அடியையும் முடியையும் தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப லிங்கோத்பவரை நீங்க மனதார கும்பிடும்போது உங்களுக்கு நினைச்ச காரியம் ஈடேறும். உங்களால செல்வ செழிப்பு உங்க வீட்டில் நிரந்தரமா இருக்கும். நம்மளுடைய ஆரோக்கியம், மன நிம்மதி, ஒற்றுமை, சந்தோஷம், குழந்தைகளுக்கான கல்வி சிறப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லாருமே ரொம்ப எளிமையா சிவபெருமானை கும்பிட்டு நம்ம மகா சிவராத்திரியை ரொம்ப பயனுள்ளதாக ஆக்கணும். நம்ம என்ன பண்ணணும், மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும், வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும். நம்ம வீட்டில் உள்ள பூஜை அறையிலையும் வில்வ இலை மூலமாக சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது பால் எடுத்து வைங்க, பழம் எடுத்து வைங்க, வில்வ இலைகளை எடுத்து வைங்க. கடவுளுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த தண்ணியவும் இந்த வில்வ இலையவும் மறுநாள் கீழே ஊற்றும் போது யாரு காலையும் மிதிப்படாத அளவுக்கு கீழே போய் ஊற்றிடுங்க. சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.
எல்லாருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி.